சிவகங்கை மாவட்டம் இளமனூர் என்னும் பகுதியில இரண்டு தரப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக அந்த பகுதியில் காலை துவங்கி தொடர்ச்சியாக பதற்றமான சூழல் நிலவு. குறிப்பாக அந்த பகுதியில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களுடைய பிளெக்ஸ் போர்டுகளை வைப்பது தொடர்பாக அந்த இருவேறு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் காலை துவங்கி தொடர்ச்சியாக பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. இந்த அடிப்படையில் சிவகங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டமான ராமநாதபுரத்திலும் இதன் எதிரொலி பாதிப்பானது காலை துவங்கி ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ராமநாதபுரத்தை அடுத்த பரமக்குடி 5 முனை சந்திப்பு பகுதியில் ஒரு தரப்பினர் மதிய வேளையில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீண்ட தூரத்திற்கு அந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்ற சூழலில் அதன் எதிரொலியாக அடுத்தடுத்து பல்வேறு இடங்களிலும் அந்த பேருந்து வாகனங்கள் உள்ளிட்ட பற்றின் மீது கல்வீச்சு சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இரவு நேரத்தில் திடீரென சத்திரக்குடி பகுதியில் நூற்றுக்கணக்கான திரண்டு அந்த சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய அந்த இருவழி தடமே முழுவதுமாக அடைபட்டு போனது. அது மட்டுமல்லாது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக அங்கு வழியாக வந்த கார்கள் 3 கார்களையும் அதே போல பேருந்து ஒன்றின் கண்ணாடியும் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து தகவல் இருந்த ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். அது மட்டுமல்லாது இந்த சூழலானது மேலும் பதற்றத்தை அதிகரிக்காத வண்ணம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசாரை முடுக்கிவிட்டு துரிதமான முயற்சிகளை தற்போது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது சமூக வலைதளங்களில் அந்த சம்பவம் குறித்து தவறான தகவல்களை சிலர் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் இதுபோன்று உண்மைக்கு புறம்பான அவதூறு செய்திகளை வதந்தியாக பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சிவகங்கை மாவட்டம் இளமனூர் பகுதியில் இரு தரப்பினரிடையே பிளெக்ஸ் போர்டு வைப்பது தொடர்பாக